ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சாம்பார் இது மாதிரி வச்சு காமிக்க சொல்லி கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ நான் இந்த இட்லி சாம்பாரை நான் வைக்கிறேன். 3/4 கப்பு துவரம்பருப்பும் 1/4 கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்து குக்கரில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துடுங்க. இப்போ நல்லா கழுவிட்டோம். இதில் 4 பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துடலாம். 2 வெங்காயம் பூண்டு பல்ல சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துடுங்க. பெருங்காயம் இல்லைன்னா, கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்து பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து 4 தக்காளி இட்லி சாம்பாருக்கு வச்சுக்கலாம். 2 தக்காளியை நம்ம ரசத்துக்கு வச்சுக்கலாம். பருப்போடு இது மாதிரி தக்காளி வேக வச்சு ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சிட்டோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டையும் நல்லா கடைஞ்சிட்டோம். பருப்பையும் நல்லா கடைஞ்சிட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. காயட்டும். காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டுருங்க, பொரியட்டும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துடுங்க. சேர்ந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுலேயே பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு ஒரு கொதி வருது. அதில் தக்காளி கடைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். இட்லி சாம்பார் பொடியை நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துடுங்க. இட்லி சாம்பார் பொடி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். எப்படி அரைக்கணும் இட்லி சாம்பார் பொடின்றதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டோம். எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்தவுடனே கொத்தமல்லியை தூவி நிறுத்திடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரியே இட்லி சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப இது மாதிரி தான் செய்யணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.